தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கும் நீதிபதிகள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு வழங்கவும் அறிவுறுத்தினர். அதே நேரம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரை போன்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தமிழகத்தில் எப்படி நடத்த முடியும் என்று திமுக தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அவசர கதியில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டால் ஒவ்வொருவரின் ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும் என்றும் திமுக வழக்கறிஞர் வாதிட்டார். அதே நேரம் தமிழகத்தில் தற்போது மழைக்காலம் என்பதால் அதிகாரிகள் பொதுமக்களால் இப்பணிகளில் ஈடுபடுவது சிரமம் என்று தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு ஆதரவாக அதிமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்த வழக்கில் தங்கள் தரப்பையும் சேர்க்க கோரி அதிமுக தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது அதிமுக தரப்பு இடையீட்டு மனுவை திரும்பப் பெற்றுவிட்டு ரிட் மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தினர். எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்க்காததால் தான் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்ததாகவும் அதனை ஏற்க வேண்டும் என்றும் அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதிமுக தரப்பில் தனியாக ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிய நீதிபதிகள் இல்லாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நம் முன் உள்ள ஆகப்பெரும் கடமை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஆபத்திற்கு எதிராக சட்ட போராட்டமும் கள போராட்டமும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். மறுபுறம் தொடங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுக்க வார் ரூம் மற்றும் ஹெல்ப் லைன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கொளத்தூரில் வாக்குகளை திருடிதான் முதல்வர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றாரா என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 4379 போலி வாக்காளர்கள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க கொளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்வி. இதெல்லாம் ஃபேக்கு தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணான்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லைங்களா?
போலி வாக்காளர்களை காப்பாற்றுவதற்காக திமுக அரசு குழப்பத்தை ஏற்படுத்தி எஸ்ஐஆர் பணியை முடக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் படிவங்கள் பற்றாக்குறை, தமிழில் மட்டுமே விநியோகம், வாட்ஸ்அப் மூலம் படிவங்களை அனுப்புவது போன்ற குளறுபடிகள் நடப்பதாகவும், திமுக தொண்டர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்படுவதாகவும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையம் தலையிட்டு பணிகளை பார்வையிட சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும், நடுநிலையானவர்களை பிஎல்ஓக்களாக நியமிக்க வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார். மத்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் திருத்த முறைக்கு எதிராக திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மற்றும் திருப்பூர் பணிமனைகளில் இருந்து அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தால் பொது பயணிகள் போதுமான பேருந்துகளின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சாதாரண மக்களை துன்புறுத்தி முதல்வரை ஏமாற்ற திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார். இதுபோன்ற அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.